This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இந்தியா ஏ அணியுடன் இங்கிலாந்துக்கு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை எந்த இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரும் இந்தியா ஏ அணியுடன் தனிப்பட்ட முறையில் பயணம் செய்ததில்லை. கபீர் முதல் முறையாக அதை செய்ய உள்ளார். இந்திய ஏ அணி அடுத்து இங்கிலாந்துடன் டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்திய அணி ஜூன் மாதம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. அதற்கு முன்னதாக இந்தியா ஏ அணி இங்கிலாந்துக்கு பயணம் செல்ல உள்ளது. அப்பொழுது அடுத்த தலைமுறை வீரர்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். டெஸ்ட் அணியில் யாரை தேர்வு செய்யலாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளவும் கௌதம் கம்பீர் இந்தியா ஏ அணியுடன் பயணம் செய்ய உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருக்கும் சில வீரர்களும் அழைத்து செல்லப்படலாம் என்று கூறப்படுகிறது. சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன், சர்பரஸ் கான், கருண் நாயர் ஆகியோர் இந்தியா ஏ அணியில் இடம் அளிக்கப்பட்டு அவர்களது செயல்பாடுகள் கம்பீரால் நேரடியாக கண்காணிக்கப்பட உள்ளது. அதேபோல இளம் வேக பந்து வீச்சாளர்கள் சிலரும் கபீரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் எனவும் கூறப்படுகிறது. அவர்கள் டெஸ்ட் அணிக்கு வந்தது எடுத்து இந்த முயற்சி நடைபெற உள்ளது. 2025-26 ஆண்டில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் தோல்வியை அடுத்து கௌதம் கம்பீர் பிசிசிஐயிடம் இது பற்றி விரிவாக பேசியதாக கூறப்படுகிறது. தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக ராகுல் டிராவிட் இருந்தவரை இந்தியா ஏ அணி அதிக வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டது. பல அணிகளும் இந்தியாவுக்கு வந்து இந்திய ஏ அணியுடன் விளையாடியது. ஆனால் டிராவிட் இந்தியா அணியின் தலைமை பயிற்சியாளராக பதவியேற்ற பின் இந்தியா ஏ அணிக்கான முக்கியத்துவம் குறைய தொடங்கியது. தற்பொழுது அதை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என கௌதம் கம்பீர் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அத்துடன் அடுத்த 2 ஆண்டுகளில் இந்திய அணியை கட்டமைக்க வேண்டும் என்றால் இளம் தலைமுறை வீரர்களில் யார் யார் சிறப்பாக செயல்படுகிறார்கள், அவர்களது தனித்திறமை என்ன என்பதை நேரடியாக கண்காணிக்க வேண்டும் எனவும் கௌதம் கம்பீர் முடிவு செய்து இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.